ஹாய், வி கேர் லேப் நாகர்கோவில். காலையில் எழுந்ததும் கால் மடக்க முடியலையா? எலும்பு வலியா இருக்கா? அடிக்கடி சோர்வா இருக்கா? படிக்கட்டு ஏறும்போது அப்படின்னு சத்தம் வருதா? அதுக்கு காரணம் வைட்டமின் டி கம்மியா இருக்கலாம். இந்தியாவிலேயே 10ல் 7 பேருக்கு வைட்டமின் டி கம்மியாக தான் இருக்கு. வெயில்ல யாருமே இப்போ போறதில்ல. சரி விடுங்க, கவலையே படாதீங்க. பிளட் டெஸ்ட் மூலமாக உங்கள் விட்டமின் டி கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிளட் டெஸ்ட் எடுக்க வரும்போது சாப்பிட்டுட்டு வரலாம், சாப்பிடாமும் வரலாம். இந்த டெஸ்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரிசல்ட்டு 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ரிசல்ட் 30க்கு மேலே இருந்தால் நார்மல், 20க்கு கீழே இருந்தால் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ரிப்போர்ட் வந்ததும் கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். நீங்களா மாத்திரை போடாதீங்க. டெஸ்ட் அமௌண்ட் பற்றி தெரியணுமா? வி கேர் லேபை காண்டாக்ட் பண்ணுங்கள். 6385893387 63 85 89 33 87. சீனியர் சிட்டிசனுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. எங்கள் வி கேர் ஃபார்மாவில் மெடிசன் வாங்குறவங்களுக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு. எங்கள் ரெகுலர் கஸ்டமருக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு. இந்த லேப் வி கேர் லேப் எங்கே இருக்குன்னா, நாகர்கோவில், பறக்கை ரோடு, கோட்டார், வெள்ளடிச்சி வலை, ஃபெரதோசியா பள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த விட்டமின் டியை பற்றி மேற்கொண்டு உங்களுக்கு தெரியணும்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். விட்டமின் டி குறைவாக இருந்தால் என்ன சாப்பிடலாம், வைட்டமின் டி அதிகமாக இருந்தால் என்ன சாப்பிடலாங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். வைட்டமின் டி குறைவாக இருந்தால் என்ன சாப்பிடலாம்? நான் சொல்கிறது பொதுவான தகவல் மட்டும்தான். உங்கள் உடல்நிலைக்கு எது எடுக்கலாம், எது எடுக்கக்கூடாது, டாக்டரிடம் உங்கள் ரிப்போர்ட்டை காட்டி கன்ஃபார்ம் செய்யுங்கள். உணவுகள், விட்டமின் டி குறைவாக இருந்தால் எடுக்கக்கூடிய உணவு: மீன், முட்டை, மஞ்சள் கரு, காளான், பால், தயிர், சீஸ், ஆரஞ்சு ஜூஸ், ஓட்ஸ். காலை 7லிருந்து 9 மணிக்குள்ள வெயிலில் தினமும் 10 to 15 நிமிஷம் கை கால் படுற மாதிரி நில்லுங்க. இதுதான் பெஸ்ட் ஐடியா. டாக்டர் சொன்னால் மட்டும் வைட்டமின் டி மாத்திரை வாரம் 1 எடுத்துக்கலாம். வைட்டமின் டி அதிகமாக இருந்தால் இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், என்ன சாப்பிட்லான்னு. டி அளவை குறைக்கணும், கால்சியம் ஜாஸ்தி ஆகாமல் பார்க்கணும். வைட்டமின் டி மாத்திரையை உடனே நிறுத்து. டாக்டர் கிட்ட சொல்லுங்க. வெயிலில் நிற்கிறத குறைக்க வேண்டும். குடை, தொப்பி போட்டுக்கலாம். கால்சியம் கம்மியான உணவு, பால், சீஸ், தயிரை தவிர்க்க வேண்டும். கீரை, பாதாம், எள்ளு கொஞ்சமாக சாப்பிடுங்க. தண்ணீர் நிறைய குடி. 3 லிட்டர் தண்ணி சேஃபாக இருக்கும். உப்பு, பதப்படுத்தின உணவு, ஊறுகாய், சிப்ஸு, ரெடிமேட் ஃபுட்டை தவிர்த்துடுங்க. வைட்டமின் டி அதிகமானால் குமட்டல், வாந்தி, வீக்னஸ், கிட்னியில் கல் வரலாம். அதனால் உடனே இந்த டெஸ்ட்டை நீங்கள் விட்டமின் டி டெஸ்ட்டை எடுத்துருங்க. நீங்கள் வி கேர் லேபுக்கு வந்து பிளட் டெஸ்ட், விட்டமின் டியை பார்த்து விட்டு டாக்டரை பாருங்கள். இது வீட்லேயே சரி பண்ணுற விஷயம் இல்லை. நான் சொன்னதை கேட்டு நீங்களே மாத்திரை போடாதீங்க. முதல்ல வி கேர் லேபில் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் டாக்டர் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.